அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. நம்ம சேனலுக்காக சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தீப ஒளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளினாலே முறுக்கு இல்லாமல் தீபாவளியே கிடையாதுங்க. அதனால் இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு போட்டு நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக செஞ்சுருக்கோம். எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து இதை நல்லா லைட்டாக வறுக்கணும். சும்மா வாசனை வர அளவுக்கு, இந்த பொன்னிறமெல்லாம் வறுக்கவே கூடாது. லைட்டாக சூடு பண்ணால் போதும். நம்ம பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாம். இந்த முறுக்கு பாசிப்பருப்பை போட்டு செய்கிற முறுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற முறுக்கை விட இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்பு நல்லா வெந்து வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இதை பாருங்கள், இது மாதிரி நல்லா பூ மாதிரி மலர்ந்துருக்கும். சூடு ஆறினோன்னே மிக்சியில் நம்ம இதை நைஸாக அடிச்சுக்கலாம். அடித்தாச்சு. இதை பாருங்கள், இது மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். இப்போது முறுக்கு மாவு நம்ம 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்தோம்னா 2 டம்ளர் பச்சரிசி மாவு. இதுதான் அளவு. 2 டம்ளர் பச்சரிசி மாவுக்கு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு. தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட எள்ளு வறுத்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எள்ளு லைட்டாக வெடிக்கிற டப்பன்னு வெடிக்கும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட வேண்டியதான், இல்லாட்டி கருகிரும். லைட்டாக 1-2 அப்படியே வெடிக்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்துடணும். முறுக்கு மாவோட நம்ம அரைச்சி வச்சுருக்க பாசி பருப்பையும் இதோட ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட எள்ளும் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் தண்ணி ஊற்றி பிணையணும். முன்னாடியே தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். மற்ற மாவு மாதிரி கிடையாது. இது அமுக்கிறப்பே நல்லா அழகாக புசு புசுன்னு வரும். மாவு அவ்வளோ பிணையிறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கும். சாஃப்டாக நல்லா இருக்கும். இது வீட்டிலையே அரிசி கழுவி காய வச்சு அரைச்சி செய்கிற முறுக்கு. அதனால் நல்லா இந்த முறுக்கு நல்ல முறுமுறுன்னு இருக்கும். இதோட அமுல் பட்டர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் செய்கிற பட்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அமுல் பட்டர் பக்கத்துலேயே கிடச்சிச்சு. அதனால் அமுல் பட்டர் சேர்த்து 2 டம்ளர் அரிசினா இந்த அளவுக்கு பட்டர் போட்டிங்கன்னா போதும். அதாவது 1 ஸ்பூன் பட்டர் அளவு 1 ஸ்பூன் பட்டர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் முறுக்கு சுடுற அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். முறுக்கு புளியிற அச்சில் இது மாதிரி எண்ணெய் தொட்டு தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் மாவு வைக்கணும். நம்ம பிணைஞ்சி வச்சுருக்க முறுக்கு மாவை அதில் இது மாதிரி அழகாக உருண்டையாக எடுத்து முறுக்கு புளியிற அச்சில்
இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு முறுக்கு புழியலாம். ரொம்ப ஃபுல்லாக முறுக்கு மாவு வைக்கக்கூடாது. ஒரு முக்கால் அளவு தான் வைக்கணும். ஃபுல்லாக வச்சிங்கன்னா புளியிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி ஒரு ஜாரணி கரண்டி இருக்கும். அந்த கரண்டியில் இது மாதிரி வச்சு இது மாதிரி நம்ம முறுக்கு ஒவ்வொன்றா புழிஞ்சி சுட்டெடுக்க வேண்டியதுதான். நம்ம ஃபைனலாக எடுக்கிறப்ப அதை ஜாயின் பண்ணி விடணும். அப்போ தான் பிரிஞ்சு வராது, முறுக்கு வந்து பிரிஞ்சு வராது. இப்போ எண்ணெயில் போட்டு இது மாதிரி ஒவ்வொரு முறுக்காக நம்ம சுட்டெடுக்கலாம். எல்லா முறுக்கையும் புழிஞ்சி இது மாதிரி சுட்டெடுக்க வேண்டியதான். ஒரு முறுக்கு மேலே இன்னொரு முறுக்கை போட்டுறக்கூடாது. போட்டிங்கன்னா மாவு வந்து ஒட்டிக்கும். நல்லா தனித்தனியாக போடுங்க. எந்த அளவுக்கு நம்மளுக்கு வானல் இருக்கோ அந்த அளவுக்கு தனித்தனியாக போடுங்க. ஒன்று மேலே ஒன்று போட்டுறக்கூடாது. இப்போ லைட்டாக மாவு வந்து அரிசி மாவு வந்து கொஞ்சம் ஹார்டானதுக்கப்புறம் தான் லைட்டாக கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கிறப்ப தான் திருப்பி விடணும். நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட உடனே தொட்டிங்கன்னா முறுக்கு உடஞ்சிரும். மாவாக இருக்கிறப்ப நம்ம திருப்பி விட்டுறக்கூடாது. லைட்டாக அந்த பப்புள்ஸ் அமுங்கும், அதிலே நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம திருப்பி விடணும். அதே மாதிரி எடுக்கிற பதம் எதுன்னா பப்புள்ஸ் வந்து அடங்கிரும். இதை பாருங்கள், பப்புள்ஸ் இல்லாமல் அடங்கிரும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. முறுக்கு ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, பாசிப்பருப்பு முறுக்கு தீபாவளி ஸ்பெஷலாக பண்ணியாச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். முறுக்கு பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குது.